சிவா வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கு அவுட் பேஷண்ட் ரத்த காயத்தோட வந்திருக்காங்க. சிவா அந்த பேஷண்ட்டை பார்த்து கேக்குறாரு, எப்படி இந்த ரத்த காயம் ஏற்பட்டுச்சு? அதுக்கு அந்த பேஷண்ட் சொல்றாங்க, எங்க தோட்டத்துல காலை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார், அது பழக்கம் இல்லாதனால குத்தி கிழிச்சிருச்சு சார், அதனாலதான் இந்த ரத்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு சிவா கிட்ட சொல்றாரு அந்த பேஷண்ட். சிவா சொல்றாரு, காயத்தெல்லாம் பார்த்தா மாடு குத்தி கிழிச்ச மாதிரி தெரியலையே, யாரோ கத்தியால கிழிச்ச மாதிரி இருக்கு. நர்ஸு கிட்ட என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவா போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சம்பத்து கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. சம்பத் சொல்றாரு, சார் நைட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், அப்ப ஆறுமுகம் என் தலையில சாக்க இறுக்கி கட்டி என்ன அடி அடின்னு அடிச்சான் சார். நான் தப்பிக்கிறதுக்காண்டி என் இடுப்புல ஒரு சின்ன கத்தி இருந்துச்சு சார், அவன் கையிலையும் உடம்புலையும் கீர்னேன் சார். அப்ப ஆறுமுகம் என் வகுத்துல கத்திய வச்சு 2 வாட்டி குத்துனா சார், வலி தாங்க முடியாம கத்துனேன் சார். சம்பத்தோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அப்பதான் சார் என் ஃப்ரெண்ட காப்பாத்த ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தேன் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இத கேட்டுக்கிட்டு இருக்கப்ப சிவா சொல்றாரு, சார் சம்பத்து 2 முறை கத்திய வச்சு ஆறுமுகத்தை குத்துனதா சொன்னார்ல சார், ஆறுமுகம் உடம்புல கத்திக்காயம் எதுவும் ஏற்படல சார் அப்படின்னு சிவா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அப்பனா ஆறுமுகம் சம்பத்தை குத்தவே இல்ல, வேற யாரோ தான் குத்தி இருக்கணும். இருந்தாலும் சரி, ஆறுமுகம் மேல இந்த கம்ப்ளைண்ட ஃப்ரேம் பண்ணிட வேண்டியதான்னு மனசுக்குள்ள இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அப்ப சிவா அவரு காலையில மீட் பண்ண பேஷண்ட போய் பாக்குறாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, சம்பத்து தானே உன்னைய கத்திய வச்சு குத்துனது, சொல்லுன்னு அந்த பேஷண்ட் கிட்ட கேக்குறாரு. அந்த பேஷண்ட் சொல்ல மறுக்கிறாரு. நர்ஸு கிட்ட சிவா சொல்றாரு, சம்பத்தை பார்க்க வந்த அந்த இன்ஸ்பெக்டரை இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த நர்ஸும் சரி சார்னு சொல்லிட்டு போறாங்க. இத கேட்ட அந்த பேஷண்ட் பதறி போய் சிவாவை தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. சிவா அந்த பேஷண்ட துரத்திட்டு போய் பிடிக்கிறாரு. அப்ப போலீஸும் வந்துடுறாங்க. சிவா சொல்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து, சம்பத்தை கத்தியால குத்துனது இவன் தான்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து. நாளை சந்திப்போம்.